ஆக்ட்ரஸ் ஹன்சிகாவும் அவங்களோட ஹஸ்பண்டான சோகில் கத்தூரியா இவங்க 2 பேருமே பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் 2 பேருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு செய்தி சோஷியல் மீடியா முழுசும் வைரலாக பேசப்பட்டு வருது. ஆக்ட்ரஸ் ஹன்சிகா 2022 டிசம்பரில் தான் சோகில் கத்தூரியா அப்படின்றவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி சோஹேல் கத்தேரியா ரிங்கி பஜாஜ் அப்படிங்கிறவங்கள தான் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஹன்சிகாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னும் சொல்லப்பட்டுச்சு. மேலும் அவங்களுக்கு விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா தான் ஹன்சிகா இவரை 2வதா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால் ஃப்ரெண்டோட லைஃபே கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹன்சிகா பற்றி பல சர்ச்சையான விஷயங்கள் பேசப்பட்டு வந்துச்சு. ஸோ இந்த பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறமா ஹன்சிகா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஹஸ்பண்ட் கூட எடுத்துக்கிட்ட எல்லா பிக்சரையுமே டெலீட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதே நேரம் சோஹேல் கத்தூரியா ஹன்சிகா கூட எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸை மட்டுமே தான் இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்காரு. ஸோ இதன் மூலமாக இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. பட் ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்றது இன்னும் கிளியராக தெரியல. ஆனால் பாலிவுட் மீடியாவில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஹன்சிகாவுக்கும் சோஹேல் கத்தூரியா ஃபேமிலிக்கும் சுத்தமாக செட் ஆகலை. ஹன்சிகா குடும்பத்தை விட சோஹேல் கத்தூரியா குடும்பம் ரொம்ப பெருசாக இருக்கனால ஜாயிண்ட் ஃபேமிலியாக வாழ்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து 2 பேரும் தனியாக இருந்திருக்காங்க. ஆனாலும் நிறைய பிரச்சனை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறனால ஹன்சிகா அவங்க அம்மா கூட இருக்காங்க, சோஹேல் கத்தூரியா அவரோட பேரண்ட்ஸ் கூட இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலை இப்போ 2 பேரும் அஃபிஷியலாக டிவோர்ஸ் வாங்கி பிரிய போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி ஹன்சிகா அண்ட் சோஹேல் கத்தூரியா 2 பேர்கிட்டையும் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அப்போது ஹன்சிகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிங்கி பஜாஜ் அதாவது சோஹேல் கத்தூரியாவோட முதல் மனைவியை பிரிஞ்சதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னும், நல்லா இருந்த குடும்பத்தை பிரித்து நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச பப்ளிக் ஃபேஸ் அப்படிங்கிறனால என்னை ஈஸியாக காயப்படுத்திட்டு போயிடுறாங்க. என் மேலே பழி போட்டு போயிடுறாங்க. உண்மை என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியல. மேலும் சோஹேலோட கடந்த காலத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஓப்பனப்பாக பேசியிருந்தாங்க. அதை தந்து சோஹேல் கத்தூரியா கிட்ட அவங்களுக்கு விவாகரத்து ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஹன்சிகாவும் தனித்தனியாக இருந்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஸ்கிப் பண்ணியிருக்காரு. ஹன்சிகா கிட்ட கேட்கும் போதுமே அவங்களே இதுக்கான பதில் சொல்லாமல் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க 2 பேத்துக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு அப்படிங்கிறது உறுதியாயிட்டு இருக்கு. ஸோ இவங்க விவாகரத்து பண்ணிட்டாங்களா இல்லையா, என்ன ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்றத இவங்களே ஓப்பன் அப் பண்ணால் மட்டும்தான் தெரிய வரும்.